ஹாய்ங்க, எல்லோரும் பிரிட்ஜிட்டன் சீசன் 4 பார்த்து முடிச்சிருப்பீங்க. பட் நாங்கள் இன்னும் பார்க்குறோம், இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பிரிட்ஜிட்டனோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, கெட் ரெடி வித் மீ ஜார்ஜியாவோட ஆனுவல் டே. ஜார்ஜியாவுக்கு தான் மெயின், பட் கலப்ப வேண்டியது ஆளை விட்டுட்டு குஞ்சானுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு ட்ரெஸ்ஸு, ஷூ, டைப்பர், வைப்ஸு, பவுட்ரு, எக்ஸட்ரா தண்ணி பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் கிளம்பிட்டோம். இது என்ன ஹைலைட்னா, ஸ்கூலில் போய் எல்கேஜிலேருந்து டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. நம்ம பாப்பாவும் டான்ஸ் ஆடுறான். எல்லாம் பாட்டுக்கு ஆட சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க. அப்படி தான் இருந்துச்சு. டீச்சர் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்களா என்னென்னு சீரியஸாக தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஒரு பிள்ளைக்கே நம்ம சொல்லிக் கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். மொத்த கிளாஸ் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க அவங்க குரூப்பாக ஆட வைக்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது யாரையும் நான் குறை சொல்லலை, பட் பார்க்க ஃபன்னாக இருந்துச்சு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அழகாக ஆட சொன்னோம், எல்லாம் குதிச்சுக்கிட்டு ஒரு சில பிள்ளைலாம் அழுதுகிட்டு அப்படின்னு இருந்தது. பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்தது. நாங்கள் ரொம்ப லேட்டுன்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் லேட்டு இல்லை, நாங்கள் ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம். பிகாஸ் ஃபங்க்ஷன் வந்து 3 o'clock ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் 4 o'clock போனோம். ஆனால் 5:30 தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பா வந்து 13 நம்பர் டோக்கன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எல்லா பிள்ளைங்களும் சூப்பராக க்யூட்டாக ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட டான்ஸ் வந்துச்சு. சூப்பராக ஆடினா பாப்பா. இதில் வந்து பாப்பா என்ன பாட்டுக்கு ஆடினான்னு என்னால் காட்ட முடியல. உங்களுக்கு அவள் என்ன பாட்டுக்கு ஆடினா வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சாங்கோடு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட.